பிஜேபி கூட்டணி எப்படி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பதில் இப்போது கிடைச்சிருக்கு. இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது. பாஜக என்ன எதிர்பார்க்கிறதோ அதை தேர்தல் ஆணையம் செய்து முடிக்கிறது. ஏன்னா பாஜக மக்களை நம்பாமல் தேர்தல் ஆணையத்தை நம்பி தேர்தலில் இறங்கிதான் ஜெயிச்சிருக்கு. இந்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு செயல்பட்டு அங்க இருக்க வாக்காளர் பட்டியலை சீரமைச்சிருக்காங்க. எப்படி சீரமைச்சிருக்காங்கன்னா, ஒன்று போலி வாக்காளர்களை இணைச்சிருக்காங்க, ரெண்டாவது போலி முகவரி பிளஸ் போலி வாக்காளர்கள் இணைச்சிருக்காங்க, மூன்றாவதா எந்தெந்த அட்டையெல்லாம் ஆதாரமும் எடுத்துக்கூடாதோ அந்த அட்டையெல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்களை ஓட்டு போட வச்சிருக்காங்க. நாலாவது என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் 6A தேர்தல் முடியறப்ப எனக்கு சரியா ஓட்டு கிடைக்கல, என்னோட வாக்கனை பதிவு பண்ணிட்டு கூடுதலா கேட்டு பதிவு, அப்படி ஒரு 4000 ஓட்டு பதிவாயிருக்கு. அது இல்லாம பல்வேறு வகையான மோசடிகள்ல அந்த வீடு மாற்றி போனவங்க வந்தவங்க வேற தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் கூப்பிட்டு கூட அங்க வாக்களிக்க வச்சிருக்காங்க. அந்த வகையில தான் இந்த 33,000 வாக்குகள் வித்தியாசத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இது ஒரு சின்ன உதாரணம். இது போல நான் முன்னாடி சொல்லலாம், அந்த மகாதேவபுரா அந்த தொகுதியில் இருக்க ஒரே வீட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86 வாக்காளர் இருக்காங்க. இன்னொரு வீட்டுல பார்த்தா ஒரு 16 வாக்காளர் இருக்காங்க. ஆனா அந்த வீடு எல்லாம் சிங்கிள் பெட்ரூம் இருக்கிறது, அங்க அவ்வளவு பேர் தங்கலாம் முடியாது. அதே போல ஒரு பீர் கம்பெனி அட்ரஸ்ல பார்த்தா ஒரு 26 வாக்காளர் பட்டியல் இருக்கு. பீர் கம்பெனில அப்படி யாரும் கிடையாது, அது வெறும் வேலை செய்யும் போய் தவிர அங்க யாரும் குடி இருக்குல்ல. ஆனா அந்த கம்பெனி அரசு 26 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்கு பதிவும் ஆயிருக்குது. பொதுவா தேர்தல்ல அரசியல் கட்சிகள்லாம் கூட்டணி அமைச்சு போட்டியிட நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது. என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, 3வது முறையாக பிஜேபி ஜெயிச்சு நாடாளுமன்றத்துல ஆட்சியில இருக்காங்க. இப்பதான் என்ன இருக்கு அப்படின்னா, பிஜேபி எப்படி ஜெயிச்சது, இந்த கண்ணம்மா எப்படி செத்தான்னு வடிவேல் ஒரு படத்துல கேள்வி கேட்கிற மாதிரி என்ன நாடு முழுக்க எதிர்ப்பலை இருந்துச்சு, எல்லா இடத்துலயும் பிஜேபிக்கு எதிரான மக்கள் மனநிலை இருந்துச்சு, கருத்து கணிப்புல கூட முன்ன பிறந்தா இருந்துச்சு தவிர இவ்வளவு மெஜாரிட்டி வரலாம் எனக்கு எதிர்பார்க்கலையே. ஆனா பிஜேபி கூட்டணி எப்படி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பதில் இப்போது கிடைச்சிருக்கு. இந்த பதில் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறது. இது பகிரங்கமான ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டை யார் முன் வச்சிருக்கானா, நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரசின் ராகுல் காந்தி முன்னணியில வச்சிருக்காரு. இதுதான் பெரிய சிக்கலா இருக்குது. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமா பீகார்ல தேர்தல் நடத்த போறாங்க. இன்னும் ஒரு 3 மாதம் தேர்தல் காத்திருக்குது. அதற்கு முன்னாடி அவசரமாக ஜனவரி 2025 இருந்து ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் இருக்கு. ஆனாலும் அந்த வாக்காளர் பட்டியல் சரியானதானா, முழுமையானதுதானா, அந்த வாக்காளர்லாம் உயிரோட இருக்காங்களா, அவங்க ஓட்டு போட தகுதியானவங்களா செக் பண்றேன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பேர் SIR, சார் இங்கிலீஷ்ல சுருக்கமா சொல்லுவாங்க. தமிழ்ல பார்த்தோம்னா சிறப்பு தீவிர திருத்தம். இதுதான் நேரடியா சொல்றது. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் இருக்கு, ஆனா அந்த வாக்காளர்கள் உண்மையானவர்களா, அதே முகவரில் இருக்காங்களா, அவங்க ஓட்டு போறதுக்கான மனநிலை தகுதியோட இருக்கிறாங்களா, அவங்க குடியுரிமை இருக்கிற, இப்படி பல்வேறு அம்சங்களை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் இந்த SIRங்கிற சிறப்பு நடைமுறையை பீகார்ல கொண்டு திணிச்ச போதே எதிர்கட்சிக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த நடைமுறை, ஏன்னா அவங்க கேட்கிற ஆவணம் இருக்குல்ல, இந்த சிறப்பு தீவிர திருத்த முகாமுக்கு கேட்கிற ஆவணத்துல ஆதார் அட்டை கிடையாது, எலெக்ஷன் கமிஷனே கொடுத்திருக்கிற அந்த அட்டையும் நாங்க எடுத்துக்க மாட்டோம், அதே போல நீங்க ஒருவேளை ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்கன்னா ரேஷன் கார்டையும் நாங்க உங்களுடைய அதை இருப்பிட சார்ந்த எடுத்துக்க மாட்டோம் தேர்தல் மருத்துவ எதிர்கட்சிகள் வெகுவா குரல் எழுப்பினாங்க. அது எப்படி அரசாங்கம் கொடுத்துக்கக்கூடிய ஆதார், அரசாங்கம் கொடுத்த எலெக்ஷன் ஐடி, அரசாங்கம் கொடுத்திருக்க ரேஷன் கார்டு எதுவுமே ஒத்துக்க மாட்டேனா எப்படி நீங்க உறுதி செய்ய போறீங்கன்னா, அதற்கு பதிலாக தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக ஒரு 11 ஆவணத்தை வெளியிடுது. தேர்தல் ஆணையத்தை நேரடியாக உடனடியாக கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி அதிகாரமிக்க தனி அமைப்பு இந்திய அரசு கீழே. அதனால அதை கேள்வி கேட்கணும், அதுக்கு பல நடைமுறை சிக்கல் இருக்கு. இருந்த போதும் இந்த திருத்தம் போயிட்டு இருக்கப்பே சொன்னாங்க, இந்த திருத்தம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில எதிர்கட்சிகளை வலுவிழக்க செய்யறது, இல்ல எதிர்கட்சிக்கு வாக்களிப்பாங்கன்னு எந்தெந்த தொகுதியெல்லாம் தீர்மானிக்கப்பட்டதோ அந்த தொகுதியில் இருக்க வாக்காளர்களை குறைப்பார்கள் அப்படிங்கிற பூதாகமான கேள்விகள்லாம் வந்த நிலையில ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பீகாரோட திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இணையதள வெளியிடுது. இணையதள வெளியிட்டோடனே அந்த வாக்காளர் பட்டியல் எடுத்து நீங்க பார்த்தோம்னா, ஏற்கனவே பீகாருடைய மொத்த ஓட்டுங்கிறது 7.84 லட்சம் கோடி, அதை 7.84 லட்சம் பேர் வாக்காளர்கள். ஆனா இந்த திருத்தப்பட்ட பட்டியல்ல வெறும் 7.24 லட்சம் வாக்காளர் தான் இருந்தாங்க. அப்ப 65 லட்சம் வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியல் விடுபட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரே ஒரு நிகழ்வுல 64 லட்சம் பேர் வாக்கு இல்லாம போவாங்கிற கேள்வி வெகுவா எழுந்தது. அந்த நேரத்தை என்ன சொன்னாங்கன்னா, பாஜக என்ன எதிர்பார்க்கிறதோ அதை தேர்தல் ஆணையம் செய்து முடிக்கிறது. ஏன்னா பாஜக மக்களை நம்பாமல் தேர்தல் ஆணையத்தை நம்பி தேர்தலில் இறங்கிதான் ஜெயிச்சிருக்கு. கடந்த தேர்தல் அது அப்படிதான் ஜெயிச்சிருக்குன்னு காங்கிரஸ் தலைவரா இருக்க ராகுல் காந்தி உடனே அதுக்கான குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை கொண்டு வந்தார். எங்க இருந்து கொண்டு வராருன்னா,
கர்நாடக மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த கர்நாடக மாநிலத்தில் நடந்த அந்த மக்களவை தேர்தல், அந்த தேர்தலுடைய முடிவுகள்ல பார்த்தா நம்ம பொதுவா கரெக்டா சொல்லணும்னா பெங்களூர் மத்திய தொகுதி, அந்த மத்திய தொகுதியில ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியா இருக்குது மகேதேவபுரா. இந்த சட்டமன்ற தொகுதியில அங்க மட்டும்தான் மொத்தம் ஒரு 6 தொகுதி சேர்ந்து அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அல்ல அந்த ஒரே ஒரு மகதேவபுரா சட்டமன்ற தொகுதியில மட்டும்தான் பிஜேபி அதிகபட்ச வாக்கு வாங்கியிருக்கு. மீடியா எல்லா தொகுதியிலும் காங்கிரஸ் தான் மெஜாரிட்டியா லீடிங் ஆயிருக்கு. அந்த ஒரு தொகுதியில மட்டும் பிஜேபி காங்கிரஸை விட 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அந்த வெற்றி விழுக்காடு அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் 33,000 ஓட்டு தான் வித்தியாசம். இந்த 33,000 ஓட்டுங்கிறது நாம குறிப்பிட்ட அந்த மகாதேவபுரா அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில கிடைச்சிருக்குது அப்படிங்கறது காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வெளிப்படையா ஆதாரத்தை அந்த ஆதாரத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு செயல்பட்டு அங்க இருக்க வாக்காளர் பட்டியலை சீரமைச்சிருக்காங்க. எப்படி சீரமைச்சிருக்காங்கன்னா, 1 போலி வாக்காளர்களை இணைச்சிருக்காங்க, 2வது போலி முகவரி பிளஸ் போலி வாக்காளர்கள் இணைச்சிருக்காங்க, 3வதா எந்தெந்த அட்டையெல்லாம் ஆதாரமும் எடுத்துக்கூடாதோ அந்த அட்டையெல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்கள ஓட்டு போட வச்சிருக்காங்க. 4வது என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பாம் 6A தேர்தல் முடியறப்ப எனக்கு சரியா ஓட்டு கிடைக்கல, என்னோட வாக்கை நான் பதிவு பண்ணுட்டு கூடுதலா கேட்டு பதிவு, அப்படி ஒரு 4,000 ஓட்டு பதிவாயிருக்கு. அது இல்லாம பல்வேறு வகையான மோசடிகள்ல அதை வீடு மாத்தி போனவங்க வந்தவங்க வேற தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் கூப்பிட்டு கூட அங்க வாக்களிக்க வச்சிருக்காங்க. அந்த வகையில தான் இந்த 33,000 வாக்குகள் வித்தியாசத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இது ஒரு சின்ன உதாரணம். இது போல அந்த கர்நாடகா ஸ்டேட் முழுக்க நடந்த அத்தனையும் நீங்க வெளிப்படையா பார்க்கலாம். ஏன் அதை சொல்றாங்கன்னா, அதற்கு முன்னால் தான் அங்க மாநில சட்டசபை தேர்தல் முடியுது. அந்த தேர்தல்ல காங்கிரஸ் மெஜாரிட்டியா ஜெயிச்சிருக்கு. அந்த ஊக்கத்துல எப்படியும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிக்க நினைக்கிறப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல பாதிக்கு பாதி தான் வாங்க முடிஞ்சது. இது ஒரு உதாரணம். அதே போல ஹரியானா மாநிலத்திலையும் இதே போல நடந்திருக்கு. ஏன்னா ஹரியானா மாநிலத்திலும் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் கொஞ்சம் வலுவா இருக்குது. தேர்தல் கணிப்புகளும் காங்கிரஸுக்கு ஆதரவா தான் வந்திருக்குது. ஆனா தேர்தல் முடிவுகள் எதிராக வந்திருக்கு. அதே போல மகாராஷ்டிராவிலையும் கிட்டத்தட்ட ஒரு 9ல இருந்து 12 தொகுதிகள்ல இந்த வகையான போலி வாக்காளர்கள் இணைத்துக் கொண்டுதான் இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்கு அப்படிங்கறத காங்கிரஸ் தலைவர் அங்க கிடைச்ச ஓட்டர் லிஸ்ட் பதிவான வாக்குகள் அதுல இருந்த போலிங் ஒரு கண்டுபிடிச்சு வெளிப்படையா ஆகஸ்ட் 7ஆம் தேதி டெல்லியில ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி முடிக்கிறார். பிரஸ் மீட்னா வெறும் வாயில மட்டும் இல்ல, ஒரு ஸ்கிரீன் பிளேயர் வச்சு எல்லாத்தையும் பிளே பண்ணி ஒவ்வொரு இடமா நிறுத்தி எங்கெங்கெல்லாம் பிரஸ் கிளப்ல சந்தேகம் கேட்டாங்களோ அனைத்து பத்திரிகையாளருக்கு இதை விலக்கி இப்பெல்லாம் நடந்திருக்கு. இந்த எடுக்கப்பட்ட தரவுகள் ஆதாரங்கள் அனைத்தும் எங்க நீங்க பார்க்கலாம்னா தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தை நீங்க பார்க்கலாம். இதே போலதான் பீகார்ல நடைபெற்ற இந்த சிறப்பு திருத்தத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை காலி பண்ணிருக்காங்க. ஏன்னா பொதுவா ஒரு ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய மனப்பான்மை எதிராக மாறும். அது ஒரு தேர்தல்னா அடுத்த தேர்தல் வரும், அடுத்த தேர்தல் அதுக்கு அடுத்த தேர்தல் வரும். ஆனா இந்த பிஜேபி 3வது முறையாக ஒன்றிய அரசுல இடம் பிடிச்சிருக்கு, ஒன்றிய அரசை கைப்பற்றி இருக்குங்கிறப்ப அதுல முக்கியமா இந்த தேர்தல் ஆணையத்தோட பங்கு முதன்மையா இருக்குது. அந்த தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு தான் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு ஆதாரத்தோட காட்டுற. அது குறிப்பா ஒரே முகவரி இல்ல, நான் முன்னாடி சொல்லலாம் அந்த மகாதேவபுரா அந்த தொகுதியில் இருக்க ஒரே வீட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86 வாக்காளர் இருக்காங்க. இன்னொரு வீட்டுல பார்த்தா ஒரு 16 வாக்காளர் இருக்காங்க. ஆனா அந்த வீடு எல்லாம் சிங்கிள் பெட்ரூம் இருக்கிறது, அங்க அவ்வளவு பேர் தங்கலாம் முடியாது. அதே போல ஒரு பீர் கம்பெனி அட்ரஸ்ல பார்த்தா ஒரு 26 வாக்காளர் பட்டியல் இருக்கு. பீர் கம்பெனில அப்படி யாரும் கிடையாது, அது வெறும் வேலை செய்யும் போய் தவிர அங்க யாரும் குடியிருக்கல. ஆனா அந்த கம்பெனி அரசு 26 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்கு பதிவும் ஆயிருக்குது. இதையெல்லாம் எடுத்துக்காட்டு தான் சொல்றாங்க இந்த ஒரு தொகுதியில அப்படி. அதே போல பீகார்ல இப்ப திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 1 வெளியிட்டாங்க. அந்த பட்டியல் எடுத்து பார்த்தா அதுல 65 லட்சம் பேர் வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்கல்ல. இந்த வெளியேற்றப்பட்ட யாருக்கிட்டையும் முறையான கேள்வி கூட கேட்கல. அப்படி கேள்வி கேட்டு அவங்க பதில் கொடுத்து அது திருப்திகரமா இல்ல அவங்க ஆவணங்கள் சரியில்லை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்குன்னா, அவங்களா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தன்னார்வலர்களை ஒரு மாதம் மட்டும் வேலைக்கு அனுப்பி டேட் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லிட்டு இந்த உட்கார்ந்த இடத்துல டிக் அடிப்பாங்கல்ல, அது போல இந்த செய்கை செய்திருக்குது. அதனால அங்க போலி வாக்காளர்கள் அதிகப்படுத்தப்பட்டு உண்மையான வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன முதன்மையா சொல்லுதுன்னா, இவங்க சொல்றாங்கல்ல இந்த குற்றச்சாட்டுல உண்மை கிடையாது, நாங்க முறையா ஒரு 2 லட்சம் களப்பணியாளர்கள் அமைச்சு இந்த பூத் ஏஜென்ட் பிளஸ் பூத் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேச அந்த முடிவை எடுத்தோம். அந்த நீக்கப்பட்ட 65 லட்சம் பேருக்கும் நாங்க முறையா இனிமேதான் கடிதம் அனுப்புவோம். எப்படி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாச்சு, இதுக்கு மேலதான் நாங்க கடிதம் அனுப்புவோம். கடிதம் அனுப்பி அவங்க பதில் திருப்தியா இல்ல அப்படின்னா தான் நீக்குவோம். கூடுதல் அந்த 1 மாத காலத்துல அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் ஒரு பேர்ல இணைப்பதற்கான ஆதாரங்களை வாங்கறதுக்கு நாங்க நேரம் கொடுத்திருக்கோம் ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது குறித்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடர்றாங்க. இந்த பீகார் வாக்காளர் பட்டியல்ல நீக்கப்பட்ட 65 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஆதாரங்களை கொடுங்க, அவங்க ஏன் நீக்கப்பட்டாங்கிற காரணத்தோட மென்ஷன் பண்ணி கொடுங்க, நாங்க வெரிஃபை பண்ணு கேட்கும் போது
தேர்தல் ஆணையம் அப்படி எதுவும் நாங்க தர முடியாது, அப்படி தர சொல்லி எந்த சட்டமும் கிடையாது அப்படின்னு ஆணவத்தோட பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துப்படி ஒரு தகவல் கேட்டா கொடுக்கணும். இந்த தேர்தல் ஆணைய பட்டியலுங்கிறது ஒன்னும் தடுக்கப்பட்ட பட்டியல் கிடையாது. எப்படியும் பூத் ஏஜென்ட், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் அந்த பட்டியலை பார்வையிடறதுக்கு எப்பொழுதும் தேர்தல் ஆணையம் வச்சிருக்கணும். எப்போ போய் கேட்டாலும் எடுத்து காட்டலாம், லெட்டர் போட்டு போகணும், அவ்வளவுதான் கண்டிஷன். தேர்தல் நேரத்துல வெளியே கெசட் வைப்பாங்க, நம்ம பாத்துக்கலாம். ஆனா அதையெல்லாம் மறுத்து விட்டு தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை உச்ச நீதிமன்றத்தில் தெளிவா சொல்லி இருக்குது. இன்னும் கூடுதலா ஏற்கனவே பார்த்த இந்த மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா, ஹரியானா தேர்தல் நடந்த முறைகள் நிரூபிக்கிறதுக்காக சிசிடிவி காட்சிகளை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, அதெல்லாம் சரியா பதிவாகலன்னு சொல்லி ஒரு பக்கம் பொய்ய சொல்லிட்டு, அதே போல இவங்க என்ன கேட்கிறாங்க, இன்னைக்குதான் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆச்சு இல்ல, அப்ப டிஜிட்டல் வாக்குப்பதிவு கொண்டு வந்திருக்கீங்க, இந்த வாக்குப்பதிவு வெவ்வேறு கட்டமா நடக்குது, அப்ப பதிவான வாக்குகள் குறித்த இந்த டிஜிட்டல் லெட்ஜர் ஒண்ணு இருக்குல்ல, அதை கொடுங்கனா அப்படி எது எங்கிட்ட இல்லங்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, நாடு முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வாக்குப்பதிவு, இதை யாரும் திருட முடியாது, ஓட முடியாது, ஒளிய முடியாது சொல்லுகின்ற தேர்தல் ஆணையம் இந்திய அரசும் அதே தகவல்களை உச்ச நீதிமன்றம் கேட்கும் பொழுது இல்ல இல்ல அதை தர முடியாது, அழிஞ்சு போச்சு, காணாம போச்சு சொல்றதுனால இந்த திருட வந்து மாட்டிக்கிட்டாமாங்கல்ல, திருடன் கேள் கூட்டின கதை மாதிரி தேர்தலை விக்கித்து நிக்குது. ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, ஒரு நாடு ஜனநாயக நாடு எதை வச்சு முடிவு பண்றாங்கன்னா, தேர்தல் அரசியல் அங்க நடக்கிறதா, தேர்தல் ஜனநாயக பூர்வமாக மக்களுக்கு வாக்களிக்க உரிமை இருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையை வச்சு ஜனநாயக நாடு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்த அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எத்தனையோ சட்டங்கள் நான் இயற்றினாலும் இந்த அனைவருக்கும் வாக்குரிமை, ஒரு நபருக்கு ஒரு வாக்கு, அவரு குடியரசுத் தலைவரா இருக்கலாம், இல்ல சாமானியமனா இருக்கலாம், ஆனா அவர்கள் அளிக்கின்ற வாக்குக்கு ஒரே மதிப்பு, இந்த ஒரு ஓட்டு ஒரு மதிப்புங்கிறதா இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மிக மாபெரும் அடிப்படை. இந்த அடிப்படையில் தான் ஜனநாயகம் இயங்குன்னு பல முறை பேசியிருக்கார் மேடைகள்ல. ஆனா அப்படிப்பட்ட வாக்கு அரசியல், அப்படிப்பட்ட வாக்கு செலுத்த வேண்டிய வாக்காளர்களை நீக்குவது என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு வைக்கும் வேட்டாக தான் இருக்கும். ஏதோ மீண்டும் மீண்டும் சொல்றோம்னா, ஒரு கட்சி ஆட்சியில இருக்குன்னா அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு பெரும்பான்மையான எதிர்ப்பு, குறைந்தபட்ச எதிர்ப்பாச்சு வரும். ஆனா இப்போ ஒரு 12 வருஷமாக இந்த பிஜேபி ஆட்சி நடந்து பல இடத்துல எதிர்ப்பு வந்த போதும் மீண்டும் மீண்டும் அவர்கள் எப்படி ஜெயிக்கிறாங்கிறப்ப வெளிவந்த குட்டுதான் இது. இது இப்ப இல்ல, ஏற்கனவே 2 வருடம் முன்னாடியே ராகுல் காந்தி இதே குற்றச்சாட்டை வச்சாரு, எதிர்கட்சிகள் இதே தான் வச்சாங்க. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி இருந்து அதன் பிற்பாடு இந்தியா கூட்டணிக்கு வந்த சில கட்சிகளும் இதே தான் சொன்னாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வழக்கமா நம்ம சொல்லுவோம்ல, அங்க பூத்துல ஓட்டு போடும் போது ஏமாத்திட்டாங்க, இல்லைன்னா அந்த மிஷின் இருக்குல்ல, ஓட்டர் மிஷின், அந்த ஓட்டர் மிஷின் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் இல்ல, இவங்க ஓட்டர் மிஷினை ஹேக் பண்றது இல்ல, ஓட்டு போடுறதுக்காக அந்த மிஷினை வந்து அவங்க மானிபுலேட் பண்றதும் கிடையாது. இவங்க எங்க மேனிபுலேட் பண்றாங்கன்னா, இதெல்லாம் தொடங்கணும், எங்க தொடங்கணும், நீங்க வாக்காளர்னு உங்களுக்கு அனுமதி தரல வாக்களிக்க, அந்த இடத்துல இவங்க தொடங்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் மாறுதல்லையே பிஜேபி இந்த போலி வாக்காளர் இணைப்பை மிக திறம்பட செய்தனாலதான் அடுத்த தேர்தல் ஜெயிச்சாங்கன்னு யாரு சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பிஜேபி கூட்டணி இருந்து இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்க கட்சிகள் தலைவர்கள் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வச்சு நாடாளுமன்ற கேள்வி எழுப்பலான்னு பார்த்தா, நாடாளுமன்றம் 3-4 நாட்களாக சரியா இயங்காம இந்த கேள்வியை எழுப்ப விடாம சபாநாயகர்கள் ஒத்தி வச்சுட்டே போறாங்க. இந்த சூழல் தான் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் ராகுல் காந்தி தலைமையில டெல்லியில இன்னைக்கு எம்பி எல்லாம் சேர்ந்து பேரணி போயிருக்காங்க, இந்த முறைகேட்டை பற்றி கேள்வி கேட்கறதுக்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஆனால் ஆளுகின்ற பிஜேபி அரசு இவர்கள் அனைவரும் பாதியிலேயே தடுத்து அங்கிருந்து உடனே வந்து வேன்ல பஸ்ல ஏற்றி கொண்டு போய் மண்டபத்தை அடைச்சிட்டாங்க. இது வழக்கமா நடக்கிற நடைமுறை. ஆனா இதுல கேள்வி கேட்க வேண்டியவர்கள் யாருன்னா பொதுமக்களாகிய நாம் தான். உங்கள் ஓட்டு திருடப்படுகிறது, உங்கள் வாக்கு பறிபோகிறது அப்படின்னா உங்க உரிமை பறிபோகுதுன்னு அர்த்தம். ஏன்னா வாக்குச்சீட்டுங்கிறது ஒரு நாட்டின் குடிமகனுக்கு அடிப்படையான தேவை, அது கண்டிப்பா இருக்கணும். எப்படி ரேஷன் கார்டு வேணும்னு கேட்கிறோமோ, எப்படி பாஸ்போர்ட் வேணும்னு கேட்கிறோமோ, எப்படி எனக்கு வந்து பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், அதே போல இந்த வாக்குச்சீட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்திய தேர்தல்களில் இந்த வாக்குச்சீட்டு அறிமுகங்கிறது அடிப்படையான தேவையா இருக்கு. ஆண் பெண் வித்தியாசமின்றி 18 வயதான அனைவரும் ஓட்டு போலாங்க சட்ட சொல்றதுல அது உறுதிப்படுத்தக்கூடிய இந்த வாக்குச்சீட்டு, இந்த வாக்கை தராம போறதுனால இந்தியாவின் அடுத்த தலைவர் யார், இந்தியாவை அடுத்து ஆளப்போவது யார், எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு தீர்மானிக்கிற இந்த சக்தியாக இருக்க மக்கள் ஜனநாயக சக்தியை இந்த வாக்குகளை போலி வாக்காளர்களா மாத்தி பிஜேபி சிதறடிச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அவலமா இருக்குது. இதை பத்தி போதிய விழிப்புணர்வு இன்னமும் அடித்தளத்துக்கு வந்து சேரல. ஐயோ போலி வாக்காளர் எங்கேயோ நடக்குது, யாரோ செய்யறாங்கன்னு இல்ல. இந்த போலி வாக்காளர் சிக்கல்ங்கிறது இந்தியா முழுக்க நடந்திருக்கு. தமிழகத்துல வேணா குறைவா நடந்திருக்கலாம், மற்றபடி இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள் நடந்திருக்கிறத தற்போது எதிர்க்கட்சி அமலப்படுத்தியிருக்காங்க. ஏன் இது காரணம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். தெற்கை விட வடக்கில் இல்லிட்ரசின்னு சொல்லக்கூடிய கல்லாமை ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த வாக்குச்சீட்டு பத்தி விவரமோ, நீ உங்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்னா அமைதியா போயிருவாங்க. அவங்களுக்கு இங்க மாதிரி சண்டை போட்டு இன்னும் வாங்கலாம், அங்க இருக்க கிராமப்புற மற்றும் விளிம்புநிலை மக்களுக்கு தெரியாது. இதை வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டுதான் இந்த வேலைகளை பிஜேபி செய்திருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும், பெங்களூர் போன்ற படித்த நாகரிகமிக்க சமூகம் வாழக்கூடிய
பெங்களூர் மத்திய நாடாளுமன்ற தொகுதியிலேயே போலி வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 45,000க்கு மேல இணைக்கப்பட்டிருக்கிறாங்கிற அதிர்ச்சி தகவல் பார்க்கும் பொழுது மக்களுக்கு ஓட்டு பத்தி என்ன நினைப்பு இருக்கு? ஏன் அவங்களுக்கு அது அக்கறை இல்லைன்னா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இந்த ஜனநாயக ஆட்சி முறையில் நடக்கிற ஊழல், லஞ்சம், படுகொலைகள், பொதுமக்களுடைய வளம் சுரண்டப்படுறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போய் அவங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நடக்க போகுது, அதுல பிஜேபி என்ன காங்கிரஸ் என்னன்னு ஒரு பக்கம் கண்டுக்காம போகிற படிக்கின்ற சமூகம், அதை படித்த சமூகம். இன்னொரு பக்கம் இந்த வாக்கு குறித்த பொதுவாக அவேர்னஸ் இல்லாம காசு கொடுக்குறாங்க, கோட்டர் கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, இல்ல என்னோட ஜாதி கட்சிக்காரர் நிக்கிறான், இல்ல இந்த கோயில்ல இருக்க சகாக்கள் நிக்கிறாங்க, இல்லைன்னா இந்த ஊர் கட்டுப்பாடு, இதுக்குள்ள ஓட்டு போடுகிற இந்த படிக்காத கல்வி அறிவு இல்லாத சமூகம், இந்த ரெண்டு சமூகத்துல இருக்க இந்த விழிப்புணர்வு அற்ற நிலை தான் படித்த சமூகத்துக்கு மேம்போக்கா விட்டுருது, படிக்காத சமூகத்துக்கு போதுமான அறிவு இல்லாமை. இந்த ரெண்டுத்தினாலதான் இந்த வாக்கை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஆனா இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல பீகார்ல வெளியிட்டு இருக்காங்கல்ல, ஒருவேளை தேர்தல் இப்படியே நடந்தா என்ன ஆகுனா கண்டிப்பாக இது பிஜேபிக்கு ஆதரவாக தான் முடியும், அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள். ஏன் இதை சொல்றேன்னா மகாராஷ்டிராவுல 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி பெரும்பான்மையை வென்றது. ஒரு சில இடங்கள் தவிர பெரும்பான்மையான இடங்களில் இந்தியா கூட்டணி பிஜேபிக்கு எதிராக வெற்றியை கண்டிருக்காங்க. ஆனா அடுத்து ஒரு 6 மாதத்துல அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தல்ல இந்தியா கூட்டணி படுதோல்வியை தழுவி மீண்டும் பிஜேபி கூட்டணி ஆட்சியை பிடிக்குது. இதுல என்ன பெரிய கேள்வி கூத்துனா, மகாராஷ்டிரால நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அடுத்து ஒரு 5 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தல்ல இந்தியா கூட்டணி பிஜேபி கூட்டணி வீழ்த்தி மிக பெரும்பான்மையான இடங்கள்ல மகாராஷ்டிரால பெற்றிருக்காங்க. ஆனா அடுத்து வந்த 5 மாதத்துக்கு அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதுக்கு ஆப்போசிட்டா வந்து திரும்பி இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல காங்கிரஸ் ஆளுங்கட்சியும் கிடையாது மத்தியில. எப்படி இந்த எதிர்ப்பலை வந்துச்சுன்னு கேள்விக்குறியாகும் போதுதான் இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது என்ன வெளிவருதுன்னா, இந்த இடைப்பட்ட 5 மாதம் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு இடைப்பட்ட 5 மாத காலத்தில் 1 கோடி போலி வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வாக்காளர்கள் பெரும்பான்மையானவர்கள் வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள், இல்லைன்னா போலியா இணைக்கப்பட்டவர்கள், இல்லைன்னா அந்த சூழல்ல பிஜேபி வந்து மேனிபுலேட் பண்ணி ஒரு நபரே 2 ஓட்டு 4 ஓட்டு போடுற மாதிரி வழிவகை செய்யப்பட்டு இந்த 1 கோடி வாக்காளர் இணைச்சிருக்காங்க. ஏன் குறிப்பா குரூப்னா, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 5 வருடம் இருக்குல்ல, இந்த 5 வருடத்துல ஒவ்வொரு வருடம் தேர்தல் ஆணையம் புதிய வாக்காளர் இணைக்கும், 18 வயசான இணைக்கும்ல, அப்படி இணைக்கப்பட்டதை விட அந்த 5 மாதத்தில் இணைக்கப்பட்ட இணைப்புகள் மிக மிக அதிகம் முன்னை காட்டிலும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இது திட்டமிட்டு, ஏன்னா நாடாளுமன்றத்தில் அடைந்த தோல்வியை ஈடுகட்டுவதற்காக பிஜேபியோடு தேர்தல் ஆணையம் கூட்டணி சேர்ந்து கொண்டு 1 கோடி வாக்களை அதிகப்படுத்தின் காரணமாக தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஏன்னா அங்க ஒரு 12 தொகுதியில இந்த வித்தியாசமான தேர்தல் வித்தியாசம் வெறும் 12 to 13,000 ஓட்டு தான். இதுக்கு சாத்தியமானது எப்படின்னா அந்த போலி வாக்காளர் பட்டியல் தான். ஆகவே இந்த போலி வாக்காளர் பட்டியல் விஷயத்தில் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக நடந்து கொள்ள வேண்டும். பீகாரில் நீக்கப்பட்ட 64 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலை கொடுத்தால்தான் அதில் இருக்க முறைகேடுகளை இன்னும் வெளிவர கொண்டு வர முடியும். ஆனா இதையெல்லாம் விட்டு தேர்தல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மகாராஷ்டிரா, ஹரியானா, கர்நாடகால நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, அதுக்கான ஆதாரங்கள் நீங்க கொடுங்கன்னு கேக்குது. அவங்கதான் சொல்றாங்க, ஆதாரம் எங்கிட்ட ஒண்ணும் இல்ல, தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்துல இருக்குல்ல, அங்க இருந்தா பிரிண்ட் எடுத்து கொடுத்தோம்னு சொன்ன உடனேயே கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் பீகார்ல வெளியிடப்பட்ட திருத்த வாக்காளர் பட்டியல் மற்றும் முந்தைய வாக்காளர் பட்டியல் எல்லாத்தையுமே தற்போது யாரும் பதிவிறக்கம் செய்ய முடியாத அளவுக்கு தடை பண்ணி வச்சிருச்சு தேர்தல் ஆணையம். இந்த ஒரு செயலே தேர்தல் ஆணையம் குற்றம் அளித்திருக்கிறது. அது இந்திய மக்களின் மனசாட்சிக்கு எதிராக, நீதிக்கு எதிராக, இறையாண்மைக்கு எதிராக ஒரு கட்சி சார்பாக செயல்பட்டு அதன் நம்பிக்கை இறந்திருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இந்த விஷயத்தில் வெறும் எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, இந்தியாவின் குடிமகனாக இருக்கிற ஒவ்வொருவரும் இறங்கி இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கிறது, இந்த முறைகேட்டுக்கு தீர்வு என்ன என்பதை நோக்கி பயணிக்கும் போதுதான் இந்தியாவில் உண்மையான ஜனநாயகம் மலரக்கூடும். இன்னும் கூட சொல்லலாம், ஒருவேளை அந்த ஆதாரங்கள் உண்மை நிரூபிக்கப்பட்டா ஏற்கனவே 2024 நடந்த சட்டமன்ற தேர்தல் செல்லாது, அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.